ஆக்சுவலி வந்துட்டு ஒன்று சொல்லணும். புதுசாக பேஜ் ஓப்பன் பண்ணியிருக்கவங்களுக்கு வந்துட்டு என்ன கண்டென்ட் போடுறதுனே தெரியாமல் இருக்கும். ஆக்சுவலி நானும் அப்படி தான் இருக்கேன். எதை பார்த்தாலும் கண்டென்ட்டாக தான் தெரியும். எனக்கும் அப்படி தான் தெரிஞ்சு. நேற்று வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு ஸ்னோ ஃபுல்லாக பயங்கர ஸ்னோ நேற்றுலாம். ஸ்னோவில் போய் ஒரு ரீல்ஸ் போடலாம், நிறைய சாங்ஸ்லாம் இருக்குது, அதை ரீட்டில் வச்சு ஒரு சும்மா ரீல்ஸ் மாதிரி போடலாம் அப்படிங்கிற மாதிரி யோசித்தேன். மதியம் லஞ்சை சாப்பிட்டுட்டு போயிடலாம், ஒரு 3:30 போல் போனால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டாச்சு. வந்து ஸ்க்ரீனை விளக்குறேன், இருட் ஆயிடுச்சு. சரி ஓகே பரவாயில்ல, நாளைக்கும் இப்படி தான் விழுகும், போய்க்கலாம் அப்படின்ட்டு இப்போ செக் பண்ணேன். ஓகே நாளைக்கும் விழுகிற மாதிரி தான் இருந்துச்சு. இட் சீம்ஸ் அப்படின்னு போட்டு ஓகே விழுந்துடும் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் காலையில் எழுந்திரிச்சேன். இன்றைக்கி எழுந்திரிச்சு ஸ்க்ரீனை வளைக்க பார்க்குறேன். என்றைக்குமே வராத வெயில் இன்றைக்கி வந்த மாதிரி வந்துடுச்சு. வெயில் வந்துருச்சுன்னு ஒரு விதத்தில் சந்தோஷமாக தான் இருக்குது. பிகாஸ் டெய்லியுமே குளிர் அந்த மாதிரி இருக்கும்போது நல்லா தான் இருக்குது. ஆனால் ஒரு பக்கம் எடுக்க முடியலையே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல, இன்றைக்கி கண்டென்ட் இல்லைன்னா என்ன, நாளைக்கு வருமே. நம்ம நினச்சது இன்றைக்கி நடந்திருக்கு, பிளான் பண்ணால் மட்டும் அப்படியே கரெக்டாக நடந்துருமா என்ன, வாய்ப்பே கிடையாது. சரி ஓகே விடுங்க, மறுபடியும் வரும் கண்டிப்பாக. ஸ்னோ வரும் கண்டிப்பாக, நான் அந்த ரீல் போட்டே ஆவேன். பாய்.